நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்துல நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோங்கிறத குறித்து பார்த்தோம். இந்த விசுவாசமானது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளமாக காணப்படுது. இந்த விசுவாசத்தை குறித்தே இன்றைக்குரிய வேத பகுதிகளிலும் பார்க்க போறோம். அதற்குரிய வேத வசனம் எபிரேயர் 10வது அதிகாரம் வசனம் 38, 39. ஹீப்ரூஸ் சாப்டர் 10 verse 38 and 39. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் ஈராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்கிறவர்களாய் ஈராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த வசனம் விசுவாசத்தை பத்தி நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லுது. முதலாவதாக, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த வார்த்தைகள் வேதாகமத்துல 4 முறை இடம்பெற்றிருக்கு. ஒரு முறை பழைய ஏற்பாட்டு புத்தகமாகிய ஆபகுக்ல, அதே போல புதிய ஏற்பாட்டுல ரோமர், கலாத்தியர் மற்றும் எபிரேயர் புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்க விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு சொல்லியிருக்காங்க. விசுவாசமே ஒருத்தரை நீதிமானாக்குது அப்படிங்கறதையும் நம்மளுக்கு வேதமே காண்பிக்குது. ரோமர் 4வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்துட்டோம்னா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக காணப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனமே விசுவாசத்தின் மூலமாக தான் ஒருத்தர் நீதியாக காணப்படுகிறாருங்கிறத நமக்கு தெளிவா காண்பிக்குது இல்லையா? இந்த வசனத்துல சொல்லப்பட்டது ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்துல காணப்படுது. இப்படி விசுவாசமே ஒருத்தரை நீதியாக மாற்றுது. அப்படி அந்த விசுவாசத்தின் மூலமாகவே நீதிமான் பிழைக்கிறவனாக இருக்கான்னு சொல்றாங்க. அந்த பிழைக்கிறதுங்கிறது அவங்களுடைய ஆத்மா பிழைக்கிறத காண்பிக்குது. பழைய ஏற்பாடுல ஆபிரகாமை பத்தி நமக்கு சொல்லியிருந்தா, புதிய ஏற்பாடுல யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் நமக்கு என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்குன்னு சொல்லி தெளிவா கொடுத்திருக்கு. இதை தானே இங்க 39வது வசனத்துல ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆத்துமா ஈடேறுவதுனா என்ன? ஆங்கிலத்துல சால்வேஷன் ஆஃப் த சோல்னு போட்டிருக்காங்க. அதாவது நம்முடைய ஆத்துமா முழுமையான ஒரு ரட்சிப்பு பெற, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க, தேவனோடு என்னாலுமே ஐக்கியப்பட்டிருக்க, அப்படியே ஒரு ஆத்துமா ஈடேற முடியும். அதுவும் எதனால? விசுவாசிக்கிறதன் மூலமாகவே. அப்படி விசுவாசமானது நமக்கு எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக இருக்கு. இந்த விசுவாசத்துல பின்வாங்கி போனா அவங்க மேல தேவனுடைய ஆத்துமா பிரியமா ஈராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்துல எப்படி பின்மாற்றம் அடைகிறாங்க, அதற்கு விசுவாசமானது எப்படி நமக்குள்ள வருதுங்கிறத பார்க்கணும் இல்லையா? நம்ம அடிக்கடி பார்க்கிற ஒரு வசனம் ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ விசுவாசமானது தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கு. ஏன் ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனம் எடுத்துட்டோம்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த வசனம் நமக்கு கேட்கறது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, விசுவாசமானது தேவனை பற்றுகிறதா இருக்கு. தேவனை பற்றி கொள்ளும் அந்த விசுவாசத்தின் மூலமாகவே நம்மிலிருந்து தேவ நீதி வெளிப்படுது. தேவ நீதி, சுயநீதியை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம். சுயநீதிங்கிறது நம்மால இந்த பாவத்துல இருந்து வெளியே வர முடியும்னு நியாயப்பிரமாணத்தின் கொள்கைகளை காண்பிக்குது. அந்தபடி இல்லாம தேவனை விசுவாசிக்கிறது மூலமாக அவருடைய நீதி நமக்குள்ள வருவதனால அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தி இந்த பாவத்திலிருந்து விலக்கிக் கொள்கிறது மூலமாக கிடைக்கிறது இந்த தேவ நீதியானது. இந்த தேவ நீதி விசுவாசத்தினால உண்டாகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ சுவிசேஷம்ங்கிறது என்னது? சுவிசேஷம்ன்றது என்னது? தேவனை பற்றிய நற்செய்தி. அதையும் நம்ம தேவனுடைய வசனத்திலிருந்தே அறிந்து கொள்கிறோம். இந்த வசனத்தை இன்னும் உறுதிப்படுத்துகிற விதமாக எபேசியர் 1 அதிகாரம் 13வது வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுது? நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது. அப்போ சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆகிறோம். அப்போ நம்ம கேட்கக்கூடிய இந்த சத்திய வசனம், சுவிசேஷம், இதுதான் நமக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணுது.
இந்தபடியாக விசுவாசமானது தேவனுடைய வசனத்தின் மூலமாக நமக்குள் வருகிறதா இருக்கு. அந்த வசனத்தை கை கொள்கிறவர்களாக நாம இருந்தோமே ஆனால் விசுவாசத்துல உறுதியாய் வேர்பற்றினவர்களாக இருப்போம். அந்த வார்த்தைகளை நாம புறக்கணிக்கிறவர்களாக இருந்தோம்னா விசுவாசத்துல பின்வாங்கி போகிறவர்களாக இருப்போம். இதே எபிரேயர் 10வது அதிகாரத்துல 26வது வசனம் 27வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்கிறதிலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். அப்போ சத்தியத்தை அறிகிற இந்த அறிவே நமக்குள்ளார விசுவாசத்தை கொடுத்திருக்கு. அந்த விசுவாசத்தை பற்றி கொள்கிறது மூலமாக நமக்கு தேவ நீதி உண்டாகுது. அந்த தேவ நீதி காணப்படும் போது நம்மை பாவத்திற்கு விலக்கி காத்துக்கொள்ளணுங்கிற கான்சியஸ்னஸ் நமக்குள்ள வருது. அதை பரிசுத்த ஆவியானவர் தாமே தருகிறாரு. அப்படி இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டும் மனப்பூர்வமாய் பாவம் செய்தோமே ஆனால், அதுதான் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டும் அதை கை கொள்ளாமல் மறுபடியும் பாவத்திற்கு போகிற வழியா இருக்கு. இதுவே விசுவாசத்திலிருந்து பின்மாற்றம் அடைகிறத காண்பிக்குது. ஏன்னா எப்ப நம்ம வார்த்தைகளை உறுதியா வேறுபட்டிருக்கோமோ அப்ப விசுவாசத்திலும் நிலையா இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருப்போம். அப்படி இல்லாம சத்திய வார்த்தைகளானது நமக்குள்ளார உறுதியா இல்லாம நாம அதை கடைபிடிக்காம இருந்தோம்னா நாம பின்மாற்றம் அடைகிறவர்களாக மறுபடியுமாக பாவத்துல விழக்கூடியவர்களாக இருப்போம். அப்படிங்கறதுதான் இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவா காண்பிக்குது. அதனாலதான் நாமும் கெட்டு போக பின்வாங்கிறவர்களா இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கடைபிடித்து தேவனை பற்றி கொள்கிற விசுவாசத்துல உறுதியா இருந்தோம்னா நம்முடைய ஆத்மா ஈடேறுவதற்கு அதுவே வழியாகும். அதாவது நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அதுவே வழி. இதை நாம அறிந்தவர்களாக விசுவாசத்துல உறுதியா இருக்கணும்னா வார்த்தைகளை கடைபிடிக்கிறவர்களாக இருக்கணும். அந்த சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு பாவத்திற்கு நம்மை விலக்கி காத்து கொள்கிறவர்களாக தேவ நீதி நம்ம இடத்துல காணப்படுவதாக இருக்கணும். அப்படி தேவனோடு ஐக்கியப்படுகிற அந்த நிலையை அழிக்கிறது விசுவாசம். அந்த விசுவாசத்திற்கு வித்தாக இருப்பது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைகள்ல நாம உறுதியா இருக்கணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் இந்த பகுதிகளை நமக்கு காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி எங்களுடைய விசுவாசமே எங்களை நீதிமானாக்கி எங்களுடைய ஆத்துமாவை பிழைக்க செய்கிறதை தகப்பனே. இதை அறிந்தவர்களாய் உம்முடைய சத்திய வசனத்தை கேட்டு நாங்கள் விசுவாசிகளான நாள் முதற்கொண்டு உம்முடைய வார்த்தைகளை தேர்ந்தவர்களாகவும் உம்முடைய வார்த்தையை கை கொள்கிறவர்களாகவும் நாங்கள் நடக்கிறதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க ராஜா. அதன் மூலமாகவே எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் வேர்பற்றினவர்களாய் உறுதியாய் நிற்கிறவர்களாய் எங்களுடைய ஆத்துமாவை ஈடேற பண்ண முடியும் தகப்பனே. ஆம் ராஜா, நீங்க எங்களுக்கு இந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கீங்க தகப்பனே. இந்த விசுவாசத்துல நிலையாக நாங்கள் காணப்படுவதற்கு உம்முடைய வார்த்தையாகிய மன்னாவை அனுதினமும் உட்கொண்டு அதன் வழியாக நாங்கள் நடக்கணும் ராஜா. அதன்படியாக நாங்கள் வாழணும் தகப்பனே. பாவங்களுக்கு விலகியோடி தேவனுடைய நீதியில உறுதியாய் தடுத்து நிற்கிறவர்களாய் மாறுவதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்கப்பா. அப்படின்னு எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.